Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகள் வீடுகளில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. எஸ்என்ஜே நிறுவன மேலாளர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. இரண்டாவது நாளாக டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. நேற்று 5 மணி நேர விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்றும் விசாரணை. ஆரணியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை. அவரது 2 மகன்களின் வீடுகளிலும் சோதனை என தகவல். உசிலம்பட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது தொடர்பான சோதனை என தகவல். பயங்கரவாதத்திற்கு எதிராக சர்வதேச நாடுகளின் ஆதரவு திரட்ட எம்பிக்கள் குழுவை அமைத்தது மத்திய அரசு. 7 பேர் கொண்ட குழுவில் திமுக சார்பில் கனிமொழி, காங்கிரஸ் சார்பில் சசி தரூர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். தமிழ்நாடு அரசால் நிறைவேற்றப்பட்ட 4 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். பேரவையில் 18 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நிதித்துறை தொடர்பான மசோதாக்களுக்கு ஒப்புதல். நெல்லை மாவட்டத்தில் கனிமவள முறைகேடு புகார்கள் எதிரொலி. உதவி இயக்குநர் கட்டாய காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்ட நிலையில் 2 பேர் சஸ்பெண்ட், 3 பேர் இடமாற்றம். காஞ்சிபுரம் அருகே காதல் திருமணம் செய்தவரை தாக்கிய பெண் வீட்டார். திமுக கொடிகட்டிய காரில் வந்து கொலைவெறி தாக்குதல். சென்னை பெரம்பூரில் உள்ள டாஸ்மாகில் வாங்கப்பட்ட மது பாட்டிலில் பூச்சி இருந்ததால் அதிர்ச்சி. விற்பனையாளர் அலட்சியமாக பதிலளித்ததாக மது பிரியர்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் மின்சாதன பொருள் தேக்கி வைக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகியதாக தகவல். கரூர் செம்மடை அருகே சுற்றுலா வேன் மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. 15ற்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையை அடுத்த போவிருந்தவள்ளி அருகே தடுப்பு சுவற்றில் மோதி தீப்பிடித்து எரிந்த கார். ஓட்டுநர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சேந்திக்கண்மாய் மீன்பிடி திருவிழா கோலாகலம். பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களை வைத்து போட்டி போட்டு மீன்களை அள்ளிச் சென்ற மக்கள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம் கோலாகலம். திருத்தேரில் எழுந்தருளிய உற்சவரை கண்டு பக்தர்கள் பரவசம்.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அம்மன் கோவில் விழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். வாடிவாசலில் சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கும் காளையர்கள். கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்ததன் எதிரொலி. கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தோஹா டைமண்ட் லீக் ஈட்டி எறிதலில் சாதனை படைத்த நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நீரஜ் சோப்ராவின் இடைவிடாத அர்ப்பணிப்பால் தேசம் பெருமை கொள்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய காஷ்மீர் மற்றும் வடக்கு காஷ்மீரில் மாநில புலனாய்வு பிரிவினர் அதிரடி சோதனை. பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை அடிப்படையில் சோதனை என தகவல். PSLV C-61 ராக்கெட்டுக்கான 22 மணி நேர கவுண்டவுன் தொடக்கம். நாளை காலை 5:59 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்படும் நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். மகாராஷ்டிரா மாநிலம் வாசிம் பகுதியில் உள்ள கடை வீதியில் பயங்கர தீ விபத்து. 5ற்கும் மேற்பட்ட கடைகள் தீக்கிரையாகிய நிலையில் தீயை அணைக்கும் பணி மும்முரம். பாகிஸ்தானுக்கு உதவிய துருக்கி மற்றும் அஜர்பைஜானுடன் அனைத்து விதமான வர்த்தகத்தையும் நிறுத்த முடிவு. டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டத்தில் உறுதி. தடை செய்யப்பட்ட ISIS பயங்கரவாத அமைப்பின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட்ட இருவர் மும்பை விமான நிலையத்தில் கைது. 2023ஆம் ஆண்டு IEDகளை தயாரித்து சோதனை செய்தது தொடர்பான வழக்கில் NIA நடவடிக்கை. இந்திய விமான நிலையங்களில் துருக்கி நிறுவனத்திற்கான ஒப்பந்தம் ரத்து என தகவல். ஜனநாயகம் பாதுகாப்பு குறித்து விவாதிக்க அல்பானியாவில் குவிந்த ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியாவை அல்பானியா பிரதமர் தரையில் மண்டியிட்டு வரவேற்ற காட்சி இணையத்தில் வைரல். He only does it to be tall as me. துருக்கி தலைநகர் இஸ்தான்புல் நகரில் ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தை. இரு நாடுகளும் 1000 போர் கைதிகளை பரிமாறிக்கொள்ள சம்மதம். போர் பதற்றம் காரணமாக நிறுத்தப்பட்ட IPL கிரிக்கெட் தொடர் இன்று மீண்டும் தொடங்குகிறது. பெங்களூருவில் நடைபெறும் போட்டியில் KKR, RCB அணிகள் பல பரீட்சை. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.